ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து உடம்பு போயிடுச்சு. அப்பல்லாம் வரட்டி அடுப்பு, கட்ட அடுப்பு தான் இருக்கும். அப்புறம் பம்பு ஸ்டவ், திரி ஸ்டவ்ன்னு வந்தது. மேக்ஸிமம் அடுப்புல தான் சமைப்பாங்க. அடுப்பு எங்க இருக்கும்? கீழ உட்காந்து செய்வாங்க. அப்பப்ப பருப்பு எடுப்பாங்க, அரிசி எடுப்பாங்க, மிளகாய் எடுப்பாங்க. எழுந்து எழுந்து பெண்கள் செஞ்சது நல்ல எக்ஸர்சைஸ் ஆச்சு. அன்னன்னைக்கு காய்கறி அன்னன்னைக்கு வரும். கைக்கு எக்ஸர்சைஸ். அம்மி இப்படி வச்சாங்க, இப்படி அரைப்பாங்க பாருங்க. அவ்வளவு எக்ஸர்சைஸ். இந்த ஷோல்டர் பெயின்லாம் இப்ப கிடையாது. நீ பெயின் கிடையாது. உட்காந்து அரைப்பாங்க. இப்ப யாரும் கீழே உட்கார முடியலங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததா? சும்மா அம்மாங்க என்னம்மா துணிய கும்மு கும்முன்னு துவைச்சு அப்படி போட்டு பிழிஞ்சு எடுத்து அப்படி காய வைப்பாங்க. அவ்வளவு பெரிய பாத்திரம்னா அந்த கறி வச்சு அப்படி தேய்ச்சி அப்படி பல பல பல. இப்ப நமக்கு கேஸ்ல இருந்து எடுத்து லிக்விடு அதை வச்சு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நொந்து போகுது. ஒரே டயர்ட். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பீரோ மாதிரி இருக்குங்க. அவங்க சமையலறை கிச்சன் திங்ஸ் ஃபுல்லா அதுலதான் இருக்குது. இன்னும் கேளுங்க, ஒரு வாரம் குழம்பு இருக்குங்க உள்ள. வேற வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப சிலதெல்லாம் அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும்.